டெல்லியில் தற்பொழுது பலத்த புழுதி காற்று வீசி வருகிறது. இது குறித்த தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். அவரிடம் பல தகவல்களை நாம் கேட்டு பெறலாம். சலீம், வணக்கம். இப்ப தற்பொழுது டெல்லியில புழுதி காற்று திடீரென்று வீசி வருவதாக தகவல்கள் இருக்கிறது. ஏன் இந்த திடீர் புயல் காற்று அங்கு வீசப்படுகிறது? வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிவித்திருக்கிறதா? சரியாக டெல்லியில நேரம் 3:20 இருக்கும். அப்பதான் இந்த புழுதி காற்று ஆரம்பித்தது. புழுதி காற்றினுடைய தாக்கம் இப்பொழுது நாம கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மழை வந்த காரணத்தினால் அந்த தண்ணீர் பட்டு இந்த அதாவது மண்ணெல்லாம் பறக்க ஆரம்பிச்சது. அதெல்லாம் இப்பொழுது அடங்கி இருக்கிறது அப்படின்னு நாம சொல்லலாம். அதனால புழுதி இப்பொழுது குறைந்திருப்பதை நாம் வானில் பார்க்க முடிகிறது. திடீர்னு 3:20 மணிக்கு என்னாச்சு டெல்லியில அப்படின்னா, கடுமையான காற்று வீசியது. அந்த காற்றில் புழுதி பறந்தது. மக்கள் எல்லாம் ரோடு சாலைகள் எப்படி போகுது, வாகனம் எப்படி வருது அப்படின்னு தெரியாம சில நேரம் மக்கள்லாம் திகைத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரு அரை மணி நேரம். ஆனால் இப்பொழுது மழை பொழிந்த காரணத்தினால் அந்த காற்று கொஞ்சம் அடங்கியிருக்கிறது அப்படின்னு நாம சொல்லலாம். புழுதியும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு நாம சொல்லலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, டெல்லியில கடந்த சில நாட்களாக கடும் வெயில், 45 டிகிரிக்கு மேல வெயில் வீசுது. டெல்லியை பொறுத்தவரை வெயிலும் மிக கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் குளிர் வந்துவிட்டால் டிசம்பர் ஜனவரி காலங்களில் மிக மிக கடுமையாக இருக்கும். டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். என்ன காரணம்? டெல்லி ஏன் இப்படி ஸ்தம்பிக்குது அப்படின்னா, டெல்லிக்கு என்று ஒரு வானிலை கிடையாது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கடுமையான வெயில் காலத்துல ராஜஸ்தான் பாலைவனம் டெல்லிக்கு அருகிலேயே இருக்கு. அந்த பாலைவன காற்று வீசும், டெல்லி பக்கம் வரும். அதனால தான் இந்த புழுதியும் சரி, அதே நேரத்தில் இந்த அனல் காற்றும் சரி, டெல்லியில இருக்க வெயிலும் சரி மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மழை காலத்துல டெல்லிக்கு பக்கத்திலேயே இமயமலை இருக்கிறது, உத்தராகண்ட், அதுக்கு பக்கத்துல நேபாள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி போகுது. இந்த குளிர்காற்று மலையிலிருந்து அப்படியே இறங்குறதுனால டெல்லி கடும் குளிரை அனுபவிக்கும். அதனால தான் டெல்லியில இப்பொழுது ராஜஸ்தான் பாலைவன காற்று மிக கொடுமையாக வீசி வருவதால் இங்கே மக்கள் அவதிப்படுகிறார்கள். திடீரென்று இந்த காற்று வந்துள்ளது. இப்பொழுது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம்.